அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டு முதல் கடவுளான விநாயகர் பெருமனை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறதுனால காரிய தடைகள் ஏதுமின்றி செய்யும் செயல்கள் வெற்றியடையும். புது வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம். புதிய இடம், புது அட்மாஸ்பியர், புதிய பயணம். இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டாடுற முதல் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. ரொம்ப ஹாப்பியாக இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எந்த கடவுளும் ஆடம்பரத்தை விரும்புறது கிடையாது. அதுலேயே விநாயகர் எளிமையானவர். வெத்தலைப்பாக்கு பொறி போட்டுக்கிறது ஒரு கைப்பிடி அவள், தேங்காய் உடைச்சாலே போதும். மற்றவை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப பிரசாதங்கள் சேர்த்து வச்சு படைக்கலாம். நான் இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடித்தமான பால் கொழுக்கட்டை, சுண்டல், எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருந்தேன். மண் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்ததுமே சந்தனம் பொட்டு வச்சு எருக்கம்பூ மாலை போட்டு அருகம்புல் பூவால் அலங்காரம் பண்ணிட்டோம். நம்ம என்னதான் சிலை வாங்கினாலும் சரி, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு பண்ணுறது தான் இன்னுமே சிறப்பு. வாழை இலை போட்டு பொறி பொட்டுக்களை அவள், பழங்கள், செய்து வச்ச பிரசாதங்கள், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் பூவெல்லாம் வைத்து இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு விளக்கேற்றி தூப ஆரத்தி காமிச்சு தேங்காய் உடைத்து மனசுக்கு நிறைவாக சாமியும் கும்பிட்டாச்சுங்க.